ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஆலன் மக்களுக்காகனா நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. இப்போ நாங்கள் எங்கே வந்தோம்னா மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் திருப்பஞ்சலி அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே சிவன் கும்பிட்றதோட யம தர்மராஜாவை கும்பிட்டுட்டு தான் சிவனை கும்பிடணுன்னு ஒரு ஐதீகம் இருக்கான். அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். வந்தோடனே கோயிலுக்குள்ளே வந்தோடனே பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. இது வசந்த மண்டப பிள்ளையார் அப்படின்னு இந்த பிள்ளையாரை சொல்லுவாங்களாம். போர்டு எதுவுமே வைக்கல, பிள்ளையாருக்கு பேரெல்லாம் வைக்கல. அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. எல்லோரும் சூடை ஏற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். எடுத்துகிட்டு இந்த கோயிலோட வரலாறு என்னான்னு தெரியாது, தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே நந்தி சிவன் இதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். இந்த சிவன் பேர்லாம் எழுதி போடலைங்க. வெறும் சிவனும் அந்த பிள்ளையார் பக்கத்துலேயே ஒரு சிவனும் ஒரு லிங்கமும் இருந்தாங்க. அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே 2 பேரும் எங்கள் அண்ணி தாங்க இவங்க, எங்கள் அண்ணி நானும் சேர்ந்து வந்தோம். எங்கள் பையனும் வந்தாங்க. இங்கே வந்தால் ஒரு இடத்துல ஃபுல்லாக காக்காங்க. ஒரு 1000-500 காக்கா இருக்கும். 500க்கு மேலே ஒரு காக்கா இருக்கும். கூட்டமாக இருக்குது. பக்கத்தில் போனால் பறந்துடுது. எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன சாப்பிடுன்னு பார்த்தா எல்லோரும் பிரசாதம் போடுவாங்க, அது சாப்பிடுதுன்னு சொன்னான். என்னடா பிரசாதம் காக்காவுக்கு போட்டால் இவ்வளோ காக்காங்க எந்த கோயிலையும் இப்படி இருக்காதே அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவ்வளோ காக்கா உட்காந்து சாப்பிடுது. நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு நான் எங்கள் அண்ணி எங்கள் பையன் எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இதை பற்றி தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கிங்க. இது யமனை கும்பிட்ட பிறகு தான் சிவனை கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்தாராம் சிவன் யமனுக்கு. ஏன்னா யம தர்மராஜாவை எல்லாருமே திட்டுறாங்க, எல்லாருமே என்னை சபிக்கிறாங்க, எனக்கு ஏன் இது மாதிரி ஒரு இது வந்துச்சு, அதனால சொல்லி சிவன்கிட்ட போய் முறையிட்டாராம் யமன். அதனால் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீ ஒன்றே கும்பிட்டுட்டு தான் உங்களை பார்த்துட்டு தான் என்னையை பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு கோயிலை நான் உருவாக்குறேன். உங்களை கும்பிட்டுட்டு தான் யம தர்மராஜாவை கும்பிட்டுட்டு தான் சிவனே கும்பிட போகணும் இந்த கோயிலில். அதுதான் ஐதீகம். அதுதான் இது. உள்ளே வந்தோன்னே பிரசாதம் தான் தராங்க. நம்ம எல்லார் கோயிலையும் சாப்பிட்டுட்டு தான் பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். இங்கே கோயிலுக்குள்ளே போனோன்னே ஒரு எள்ளு சாதம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே எள்ளு சாதம் கொடுத்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு இங்கே யம தர்மராஜா கோயில் உள்ள சன்னிதானத்துக்குள்ளே வந்தோம்னா அங்கேயும் நிறையா கூட்டம் இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தெரியாமல் எடுத்தனால எனக்கு கரெக்டாக வீடியோ கிடைக்க மாட்டுது. எதுக்கு தெரியாமல் எடுக்கிறோம்னா நம்மளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், 4 பேருக்கு சொல்லணும்னு நினச்சி தான் எடுக்கிறோம். அதையும் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் இந்த வரலாறுலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய யூடியூபர்னால அவங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கட்டும். நம்ம சின்ன யூடியூப்பர் தானே, இப்போ தானே வளர்ந்துக்கிட்டு வரோம், வளரவே இல்லை, அதனால எடுக்க விட மாட்டாங்க. சரி நம்மளும் ஏதாவது திருட்டுத்தனமாக எடுக்கலான்னு கோயிலே திருட்டுத்தனம் பண்ணுறதா இருக்குது. அப்படியே யம தர்மராஜாவை கும்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தோம்னா அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து காக்காவுக்கு வைக்கலான்னு பார்த்தா அங்கே நம்மளோட நண்பர்கள் உட்காந்துருந்தாங்க. நம்மளோட நண்பர்கள் உட்காந்து இங்கே இருங்க பொரியை எப்படி உட்காந்து சாப்பிடுது பாருங்க. எப்படி கையும் காலையும் பரப்பி உட்காந்துக்கிட்டு கையில் எடுத்து திங்காமல் அப்படியே நக்கி சாப்பிடுது இந்த பொரியை. நானும் அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்தேன். அது என்னை மதிக்கவே இல்லை. பார்க்குது குனியுது சாப்பிடுது. பொரியை அள்ளி போட்டிருக்காங்க யாரோ. அப்புறம் எள்ளு சாதம் வச்சோம், அதையும் சாப்பிட்டுச்சு. நல்லா பொறுமையாக உட்காந்து மனுஷங்களை மாதிரியே சாப்பிட்டுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் இன்னொரு நண்பரும் இருந்தார். அவரும் மேலே மரத்தில் இருந்துக்கிட்டு சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள்கிட்ட பழம் எதுவுமே இல்லை, இவங்க கொடுத்த எள்ளு சாதம் தான் இருந்துச்சு. அந்த எள்ளு சாதத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி காக்காவுக்கு இது மாதிரி மிருகங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு அங்கே சொன்னனால நாங்கள் இங்கே இவர்கிட்ட வச்சோம். இவர் ஒரு வாய் கூட எடுத்தாரா என்னன்னு தெரில. எங்கள் பார்சல் தான் சாப்பிடுதா, அது பக்கத்தில் உள்ள பார்சல்லாம் தெரில, நான் கவனிக்கலை. சரி சாப்பிட்டது மிச்சம் போக நம்ம எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வைக்கலான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு காக்காவுக்கு வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு யம தர்மராஜா கும்பிட்டுட்டு வந்தோன்னே இங்கே காலை தான் கழுவிட்டு தான் சிவன் கோயிலுக்கு போகணுமா. அதனால் இங்கே பாதம் கழுவுறதுக்காகவே அங்கே தனியாக அமைச்சிருக்கிறாங்க. எல்லாருமே தேய்ச்சி காலை கழுவிட்டு சுத்தமத்தமாக தான் திரும்பியும் சிவன் கோயிலுக்கு உள்ளே போகணுமா. சிவன் சன்னிதானத்துக்கு போனோடனே கொடிமரம், நல்லா உயரமான கொடிமரங்க, நல்லா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
பக்கத்துலேயே பீடம் இருந்துச்சு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால தாங்க தெளிவாக எடுக்க முடியல. நான் எடுத்த வீடியோ இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது. சன்னிதானத்துக்கு முன்னாடியே டிண்டி முண்டி அப்படின்னு சொல்லி 2 சிலை இருக்குது. அது என்ன சிலைன்னு தெரில. பாருங்க, சிவன் நல்ல பிரகாசமாக இருக்கிறாரு. தெரியாமல் எடுத்தனால எனக்கு ஒழுங்காக தெரியல. அடுத்தது கும்பிட்டுட்டு வந்த பிறகு ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு சாமிங்களெல்லாம் இப்படி போற்றி வச்சுருக்காங்க. எதுக்கு போற்றி வச்சுருக்காங்கன்னு தெரில. இருட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இருட்டில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஒவ்வொரு சாமி பேரும் மேலே இருக்குது. அது மேலே இருக்குது, எனக்கு ஜூம் பண்ணி எடுத்து பேர் சொல்ல தெரியல. பிச்சாண்டவர், என்னென்னமோ முனியாண்டவர், முனீஸ்வர் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சிவனை தவிர எல்லா சிலையும் போற்றி வச்சுருக்காங்க. முகம் மட்டும் தான் காட்டுறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் இருந்தார். அப்படியே ஒவ்வொரு சாமியாக வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, இதுதான் பள்ளியறை. சிவனும் பார்வதியும் அவங்களுக்காக அமைச்ச பள்ளியறை. அதையும் வீடியோ எடுத்தோம். அது பூட்டி தான் இருந்துச்சு. குடும்பத்தோட சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், நாரதர் பக்கத்தில் இந்த மண்டபத்தையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேங்க. எப்படியோ நாங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு இருக்குது. நாங்கள் வரணும்னு நினைக்கவே இல்லைங்க. எத்தனையோ கோயிலுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் போக வாய்ப்பும் கிடைக்காது. வாய்ப்பு வந்தாலும் போக முடியாமல் போயிடும். ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு. நாங்கள் வந்தோம். அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்காங்க. அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஏதோ மாலை, ஏதோ பிரசாதம்லாம் கொடுத்து உட்கார வச்சு பரிகாரம் பண்ணுறாங்க. இது ஒரு குளங்க, அன்னதான குளமா. இதில் காசு போடுறாங்க. காசு போட்டால் கிணத்துக்குள்ளே தான் மிந்தியெல்லாம் போடுவாங்க. இப்போ கிணத்துக்குள்ளே போடாமல் மேலேயே போடுறாங்க. அப்படியே பார்வதி அம்மாவும் ஒரு வீடியோ எடுத்தது கரெக்டாக எடுக்கலைங்க. நான் பார்வதி அம்மா கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்படியே ஆஞ்சநேயர்கிட்ட இருந்த வெள்ளத்தை ஆட்டையை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுதான் அன்னதான குளமாங்க. இதில் ஃபுல்லாக காசு போடுறாங்க எல்லாருமே. அந்த காசு போட்டால் கிணத்துக்குள்ளே தான் போகும். ஆனால் கிணத்துக்குள்ளே போடாத அளவுக்கு வலை போட்டு நெட்டு போட்டு அதை மூடி வச்சுருக்காங்க. அதை மூடி வச்சுருக்கதை மீறி நான் குளத்துக்குள்ளேயே போடணுன்னு நானும் எங்கள் பையனும் போட்டோம். இது சப்தகன்னிகள், 7 சப்தகன்னிகள், 7 பேர் இருக்காங்க. பக்கத்தில் பைரவர் இல்லை, பக்கத்தில் பிள்ளையாரும் இன்னொருத்தவர் இருந்தார், பேர் தெரிலங்க. பேரெல்லாம் எடுத்துருக்கலாம் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். ஆனால் பேர் எனக்கு தெளிவாக தெரிலங்க. சரி, நீங்களும் போங்க. இந்த கோயிலுக்கு நீங்களும் போய் நீங்களும் வேண்டிங்க. நாங்கள் வேண்டுதெல்லாம் வைக்கலை. எங்கள் அண்ணியோட குலசாமி பிச்சாண்டவர் இருந்தாராம். பிச்சாண்டவர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2-3 நாளைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே. ஆனால் அந்த பிச்சாண்டவரையும் அந்த சன்னிதானத்தில் அவங்க பார்த்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமாகிடுச்சு. எங்கள் அன்னிக்கு குலசாமிக்கு நான் போகணும்னு நினச்சேனே. குலசாமி கோயிலுக்கு அவங்க ஊரில் சிதம்பரத்துலேயே எங்கே இருக்குன்னாங்க. அங்கே போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் அது ஒரே நாளில் அந்த வருத்தம் தீர்ந்துருச்சு. பிச்சாண்டவர் அங்கே சன்னிதானத்தில் இருந்தாங்க. அவங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க. வந்த பலன் அடைஞ்ச மாதிரி இருந்தாங்க அவங்க. அப்படியே ஒவ்வொரு சிலையாக ஒவ்வொரு லிங்கமாக பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக போங்க. போய் இந்த கோயிலோட வரலாறு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை போட்டேன். தவறாக இருந்தால்